திருச்சபைக்கு இவ்விதமாக ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாடுபடுவதற்கும் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து இந்த காலையில் நாம் பார்த்தோம். இந்த 1வது அதிகாரம் 30வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுவதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. பவுல் இந்த இடத்துல இவ்விதமான பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு என்பதை குறித்து மாத்திரம் சொல்லலை, நான் எவ்விதமாக போராட வேண்டியதாக இருக்கிறதோ அதை போல நீங்களும் போராட வேண்டியது இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை குறித்து பேசுகிறார். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 விதமான போராட்டம் உண்டு. ஒன்று வெளியிலிருந்து வருகிற போராட்டம், சூழ்நிலைகளின் மூலமாக, மனிதர்கள் மூலமாக, பல விதங்களில் வெளியிருந்து நாம் சந்திக்கிற பல போராட்டங்கள். அடுத்தது நம் உள்ளில் இருந்து எழும்புகிற போராட்டங்கள். பவுல் இந்த சூழ்நிலையில் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த வெளியான உபத்திரவங்களை மாத்திரமல்ல, ஏன்னா வேதத்தினுடைய மற்ற பகுதிகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உள்ளான போராட்டத்தையும் இந்த இடத்துல நாம் சிந்திப்பது நல்லமான காரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக பின்னிடுவதற்கு காரணம் என்னவென்றால், தங்களுடைய வாழ்க்கையில் இவ்விதமான இந்த போராட்டங்களை அவர்கள் விரும்புவதில்லை, வேண்டாம் என்று தவிர்க்கிற காரியம் உண்டு. ஆனால் உண்மையாலுமே போராட்டம் வேண்டாம் என்று தவிர்க்கும் பொழுது தான் வாழ்க்கையில் அதிகமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். போராட்டம் வேண்டாம் என்பதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. இந்த இடத்துல பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு விதத்தில் சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உண்மையிலே இந்த தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசிப்பதிலேயே நமக்கு போராட்டம் உண்டு. பல வேளைகளில் நாம் சந்திக்கிற நெருக்கமான சூழ்நிலைகளில் ஒருவேளை நாம் நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத காலகட்டத்தில் தேவன் ஒருவர் உண்டா? அவர் உண்மையாலுமே இருக்கிறாரா? அவர் இருப்பாரானால் என்னுடைய வாழ்க்கையில் அவர் எனக்கு உதவி செய்யக்கூடுமா? அல்லது அநேக வேளைகளில் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் கடவுள் இல்லை என்பதை நிரூபிக்கும்படியாக பலர் போராடுகிறார்கள். விஞ்ஞானம் என்ற பெயரில், அதாவது 17-18வது நூற்றாண்டுகளில் விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் வெகு அதிகமான அளவில் இருந்த காலங்களில் அநேகர் விஞ்ஞானம் என்பது இந்த உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்று எண்ணி விஞ்ஞானத்தை மாத்திரமே சார்ந்து வாழ்க்கையினுடைய காரியங்களுக்கு பதிலை பெற முடியும் என்பதாக எண்ணி அவள் விஞ்ஞானத்திலும் விஞ்ஞானத்தின் அறிவிலும் தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள்.
இவ்விதமாக அநேகர் விஞ்ஞானத்தை தங்களுடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்தி வாழ்ந்த சூழ்நிலையில் திடீரென்று ஒரு மனிதர் விஞ்ஞான ரீதியாக மக்கள் மத்தியிலே நிரூபிக்கும்படியாக முயற்சி செய்து பல தவறான காரியங்களை பரப்பின மனிதன் தான் டார்வின். இந்த டார்வின் இவ்விதமான ஒரு பெரிய அளவில் தன்னுடைய இந்த கடவுள் என்பவர் நாம் காண்கிற எவைகளையும் உண்டாக்கவும் இல்லை, கடவுள் என்பவர் இல்லை என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் பல எத்தனங்களை அவர் முயற்சித்து வெளிப்படுத்தின ஒரு காரியம் மேற்கத்திய நாடுகளில் ஒரு பெரிய தவறான பாதிப்பை உண்டாக்கிற்று. மனிதன் விஞ்ஞானம் என்ற பெயரில் சிந்தனை இழந்துட்டான். விஞ்ஞானம் என்ற பெயரில் வேதத்தை மறந்துட்டான். விஞ்ஞானம் என்ற பெயரில் தன்னை படைத்தவரை அவன் மறந்துட்டான். விஞ்ஞானம் என்ற பெயரில் அவன் தன்னை ஞானியாக எண்ணிக்கொண்டு வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுமாதிரி வாழ்க்கையினுடைய பெரிய வீழ்ச்சிக்கு இது ஒரு மகா உன்னதமான மகா பயங்கரமான காரியமாய் அமைந்தது. ஒரு காலத்தில் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த மக்களின் அமைதியும் சமாதானமும் இழக்கப்பட்டு போயிற்று. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் இல்லாதவராக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையின் சுதந்திரம் என்பதாக அவன் எண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டான். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த தேவன் ஒருவர் உண்டு, அவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார், மனிதனை படைத்திருக்கிறார் என்ற காரியத்தை இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த எல்லாவற்றையும் படைத்தவர் மாத்திரமல்ல, அவர் உன்னையும் என்னையும் படைத்தவர். உன்னையும் என்னையும் தனிப்பட்ட முறையில் படைத்தவர். உனக்கென்றும் எனக்கென்றும் தனிப்பட்ட முறையில் நோக்கத்தோடு படைத்தவர். ஆகவே என்னை படைத்த ஒரு தேவன் உண்டு என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த சத்தியத்துக்கு எதிரடையாக தேவன் இல்லை என்பதை நிரூபிக்கும்படியாக இன்றைக்கும் மேற்கத்திய நாடுகளில் போராடுகிற போராட்டம் எதற்கு? மனிதனை தேவன் ஒரு உத்தரவாதியாக படைத்தார், ஒரு பரிசுத்த பயத்தை கொண்டு வாழும்படியாக படைத்தார். ஆனால் மனிதன் தான் யாருக்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை. இது என்னுடைய வாழ்க்கை, நான் விரும்புகிறபடி வாழுவேன், நான் விரும்புகிறபடியாக சிந்திப்பேன், செயல்படுவேன், என்னுடைய வாழ்க்கை எனக்குரியது. இதுதான் நாத்திகமானது ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற சுதந்திரம். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்ததா என்று பார்த்தா இல்லை. அவனுடைய வாழ்க்கையை அவனை அடிமைப்படுத்திற்று, அவனுடைய பாவத்தன்மைக்கு அடிமைப்படுத்திற்று, அவனுடைய வாழ்க்கையினுடைய அழிவுக்கு அது வித்திற்று. ஆಮೇಲೆ இவ்விதமான ஒரு உலகத்தோடு நீ போராடும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய். விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்முடைய காரியங்களை தேவனை சார்ந்து செய்வது மட்டுமல்ல. விசுவாசம் என்பது வாழ்க்கையில் போராடுகிற ஒரு போராட்டத்தை கொண்டது. இந்த விசுவாசம் என்பது எதன் அடிப்படையில் போராட வேண்டியதாக இருக்கிறது? பவுல் அதற்கு முந்தைய வசனத்தில் சொல்லுகிறார். அந்த 27 ஒருவேளை நான் வந்தாலும் சரி, வராமல் போயிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, ஸ்டெபிலிட்டி,
இன்றைக்கி ஏன் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு உண்மையான ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையை பார்க்க முடிவதில்லை? அவர்கள் வேதத்தை கேட்கிற வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் பல விதங்களில் மற்ற அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்து வருகிறார் என்பது மறுக்க முடியாதது. ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெடினஸ், ஒரு நிலைத்த காரியம் ஏன் இருப்பதில்லை? என்ன என்னுடைய வாழ்க்கையில் நீ அழைக்கப்பட்டதனுடைய உன்னை ஆண்டவர் சிருஷ்டித்தார்னா என்ன சிருஷ்டித்தார்னா, அவர் உன்னை ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்தார், என்னை ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்தார். உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உனக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். பொதுவாக மனித ரீதியாக நாம் எல்லாரும் ஒரே விதமாக வாழ்ந்தாலும் மனிதனை தனித்தனியாகத்தான் படைத்தார். நீயும் நானும் தனித்தனியாகத்தான் இந்த உலகத்தில் வந்தோம். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனியாகத்தான் வந்தவன். ஒவ்வொரு மனிதனும் தனியாகத்தான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியவன். அவன் தன்னுடைய இந்த பந்தம், இந்த இணைப்பு எல்லாமே இங்கு ஏற்பட்டது. தாய் என்ற உறவோ, தகப்பன் என்ற உறவோ, சகோதரன் என்ற உறவோ, சகோதரி என்ற உறவோ இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டது. நீயும் நானும் வரும்பொழுது தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போகணும். தேவன் தனியாகத்தான் நம்மை படைத்திருக்கிறார், தனித்துவத்தோடு படைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் He has got a purpose, ஒரு நோக்கத்தை வைத்திருக்க, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆவியில் உறுதியாய், ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினால் சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக நீ போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை சுற்றிலும் மனிதர்கள் வேறு மாதிரி நடக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் வேறு மாதிரி தான் நீ நடந்துட்டுருக்காங்க. ஆனால் அவர்கள் வழியில் நீ நடக்க முடியாது. அவர்கள் வழியில் நடந்தால் நீ ஆண்டோடைய வழியில் நடக்க முடியாது. ஒன்றா நீ உலக வழியில் நடக்கலாம், அல்லது ஆண்டவர் வழியில் நடக்கலாம். only 2 ways. ஒன்றா நீ தனித்துவமான ஒரு நோக்கம் உண்டு, தனித்துவமான ஒரு குறிக்கோள் உண்டு. அது என்ன? என் தேவனுக்கு நான் பிரியமாய் வாழணும், என்னை அவர் படைத்தனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும். He has got a purpose. பவுல் சொல்ற, லக்கை நோக்கி தொடர்கிறேன். அதுமாதிரி உனக்கு அதுக்கு போராட்டம்தான். உனக்கு வெளியே மனிதர்களோடு நீ போராட வேண்டியிருக்கிறது. எந்த ஒரு மீனும் எதிர்நீச்சல் போய் தான் வாழணும். அது ஓடையினுடைய ஓட்ட திசையில் அது போகாது, எதிர் திசையில் தான் போய் அது வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எதிர் திசையில் வாழும் பொழுது தேவன் உன்னோடு கூட இருப்பார். தேவனுடைய வாழ்க்கையை கட்டுவார், தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், தேவனுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். உடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும், உடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், உடைய வாழ்க்கையில் திருப்தி இருக்கும், உடைய வாழ்க்கையில் தேவனோடு இணைந்த வாழ்க்கை இருக்கும். அது சொல்லி முடியாதது, அனுபவிக்க வேண்டியது. அதற்கு நீ போராட வேண்டியதாக தான் இருக்கும். மனிதர்கள் உன்னை பார்த்து பைத்தியக்காரர் என்று சொல்லலாம், மனிதர்கள் உன்னை பார்த்து பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லலாம், மனிதர்கள் உன்னை பார்த்து இந்த உலகத்தில் வாழ தெரியாதவன் என்று சொல்லலாம். அதுக்கெல்லாம் நீ ஆயத்தமாக இருந்தால் தான் அந்த தான் போராட்டத்தை போல் சொல்கிறார். எனக்கு இருக்கிற போராட்டம் உனக்கும் உண்டு. ஆனால் ஒன்று அருமையானே, உன்னுடைய வாழ்க்கையில் உலகத்தோடு வாழ்ந்ததுனால உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நீ வாழுகிறாய் என்பதை குறித்து நிச்சயமாய் சொல்ல முடியுமா? தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று உன்னால் நிச்சயமாய் சொல்ல முடியுமா? தேவன் என்னை வழிநடத்துகிறார் என்று உன்னால் சொல்ல முடியுமா? தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வைத்து வழிநடத்துகிறார். இந்த உலகத்தில் ஒரு நாள் நான் மரிப்பேன், அவரோடு கூட இருப்பேன் என்று சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் யாருமே தப்ப முடியாது. நோபடி கேன் எஸ்கேப். நீ கடவுளத்தை தப்ப முடியுமா? நான் தப்ப முடியுமா? முடியாது.
என்ன அவர் என்னை உண்டாக்கினவர். He only created me. இந்த ஒரு உடல் சரீரத்தினுடைய அமைப்புகளையும் செயல்பாடையும் பார்க்கும் பொழுது விஞ்ஞானம் சொல்லுகிறது குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான். ஆனால் ஆணும் பெண்ணும் எப்படி பிரிக்கப்பட்டார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் எவ்விதமாக இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டார்கள், என்னுடைய நோக்கம் என்ன? விஞ்ஞானத்தில் பதில் இல்லைங்க. டார்வினிசத்தில் பதில் இல்லை, அனுமானம் தான். இட்ஸ் ஆல் அசம்ஷன், இட்ஸ் நாட் ப்ரூவ்ட். அவங்க சொன்னாங்க ஒரு சின்ன அமீபா அது வளர்ந்தது, ஒரு மீனானது, ஒரு பெரிய திமிங்களை போலாம், ஒரு பெரியதாச்சு, கடலில் வாழ முடியாத சூழ்நிலை உருவாச்சு. இட்ஸ் ஆல் ஸ்டோரி. கடலில் வாழ முடியல, கடலில் அமிலங்களுடைய மாற்றுதல்கள் அவை வெளியே வந்தது. வெளியே வந்தப்போ தரையில் வாழ வேண்டிய சூழ்நிலை, தரைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள அமைக்க ஆரம்பித்தது. இட்ஸ் ஆல் அசம்ஷன். மாற்றிக்கொள்ள வருக நீயும் நானும் அப்படியே வாழ்கிறோம் இல்லைங்க. we are the same. இல்லை, வாழ்க்கையில் நம்முடைய வளர்ச்சிகள், பிரமாணங்கள், நம்முடைய வயதினுடைய காரியங்கள், மாற்றங்கள் இருக்க வழியே வேறு என்ன இருக்குது? இட்ஸ் ஆல் அசம்ஷன். ஆனால் இன்றைக்கு அதை நம்பக்கூடிய அளவில் மனிதனுடைய மனது அந்தகாரப்பட்டிருக்கிறது. மேற்கத்திய நாடுகள் சீர்கேடுகளும் ஒழுக்க குறைவுகளும் வாழ்க்கைக்கு தகுதியற்ற நிலையில் போய் கொண்டிருக்கிற காரியத்தை தான் பார்க்குறோம். பணம் இருந்தால் போதுங்களா? டாலர், இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போனால் நிறைய டாலர் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் இல்லாமல் நீ அப்சல்யூட்லி யூ ஆர் பிட்டியபிள், வருத்தப்படணும். ஏன்னா நீ விரும்புகிறையோ விரும்பலையோ ஒரு நாள் நீ மரிக்கணும். யூ ஹேவ் டு டை ஒன் டே, யூ ஹேவ் டு டை. நீ மரிக்கணும். அப்போ நீ என்ன நினைக்கிற வாழ்க்கையில்? இவ்வளோ மறிச்சிட்டா அப்படியே மறைஞ்சிருவேன் நினைக்கிறையா? மறிச்சிட்டா உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சரீரத்தோடு உன்னுடைய ஆவி மறைஞ்சுவன் நினைக்கிறையா? அதுமாதிரி உன்னை படைத்த தேவன் உனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீ பொருந்தி வாழும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் அவரை கண்டு கொண்டு வாழுகிற வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். புறக்கணிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் we are miserable. இல்லை, கர்த்தர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நிர்பந்தம் தாங்க. வாழ்க்கையில் காலையில் எழுந்திக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வர்றோம், ஆல்மோஸ்ட் we are like machines. இல்லை, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கி உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் எதிராக நீ போராட வேண்டியதாக தான் இருக்குல்ல. பவுலில் தான் சொல்கிறார், எனக்கு இருக்கிற போராட்டம் உனக்கு உண்டு. ஆனால் இந்த போராட்டம் வீணல்ல, இந்த போராட்டம் வருத்தத்துக்குரியதல்ல, இந்த போராட்டம் சந்தோஷத்துக்குரியது. ஏன்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். த லார்ட் இஸ் வித் மீ. இந்த உலகத்தில் அவரை நம்பி மோசம் போனவர்களை காட்ட முடியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் தான் சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த ஆவிக்குரிய தைரியம் யாருங்க கொடுக்க முடியும்? இந்த ஆவிக்குரிய உண்மையான ஒரு அர்த்தமுள்ள ஒரு சிந்தையை யார் கொடுக்க முடியும்? உலகம் கொடுக்க முடியுமா? நீ பெற்றிருக்கிற பணம் உனக்கு கொடுக்க முடியுமா? நீ பெற்றிருக்கிற அந்தஸ்து உனக்கு கொடுக்க முடியுமா? நீ இந்த உலகத்தில் பெற்றிருக்கிற எதாகலும் உனக்கு கொடுக்க முடியுமா? உன்னை கோழையாக்கும், உன்னை பயமுறுத்தும். எதிர்காலத்தை குறித்த நீ பயந்து வாழுவாய். நீ வெளியே ஒருவேளை அதை வெளிக்காட்டாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளாக நீ ஒரு கோழையாகத்தான் வாழுவாய். நாளைய குறித்து நான் என்ன செய்வேன்? எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வேன்? என்னுடைய பிள்ளைகளை குறித்து என்ன செய்வேன்? என்னுடைய வயதான காலங்களை குறித்து நான் என்ன செய்வேன்? போராட்டம். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும்
பவுல் எழுதுகிறார், ஒரே சிந்தை. எதற்காக நான் போராடுகிறேன்? இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு எதிராக நான் எதிர்நீச்சல் போடுகிறேன். அது போராட்டம். இதன் மத்தியில் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்த நான் போராடுகிறேன். இதன் மத்தியில் நான் விசுவாசிக்கிறவன்னா அந்த அறிந்து விசுவாசித்து வாழுகிற போராட்டத்தை நான் போராடுகிறேன். இதன் மத்தியில் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் நான் ஜீவனுள்ள தேவனின் பிள்ளை என்பதை விளங்க பண்ண போராடுகிறேன். தட் இஸ் ஃபைட். அதுதான் பவுல் இங்கே பேசுகிறார். எனக்குள்ள போராட்டம் உனக்கும் உண்டு, நிச்சயமாக உண்டு. ஒன்றா நீ போராடணும், இல்லைன்னா நீ தோற்று போகணும். சக்கம் டு த வேர்ல்ட். உலகத்துக்கு நீ உன்னை முற்றுமாக உட்படுத்தி கொண்டு இந்த உலகத்தோடு உலகமாக நீ அழியணும். நோ வே ஆஃப் எஸ்கேப். இந்த உலகத்தை தேவன் ஆக்கினைக்கு என்று வைத்திருக்கிற வேதம் சொல்லுகிறது. ஒன்று அவனுடைய அழிவை நீ தெரிந்து கொள்ளலாம், அது ஆதாயத்தை தெரிந்து கொள்ளலாம். ஆக வெளியான போராட்டம் உனக்கு இருக்கத்தான் செய்தில்லை. இரண்டாவது போராட்டம் என்ன தெரியுமா? உள்ளான போராட்டம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குணத்தோடு போராட்டம். ஆமாங்க, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய விழுந்து போன தன்மையோடு போராட வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய விழுந்து போன சுபாவத்தோடு நான் போராட வேண்டியிருக்கிறது. பவுல் தான் ரோமருக்கு நிருபத்தில் சொல்கிறார். பவுல் மறைக்கலை. பவுல் அதை குறித்து அவர் சொல்ல வெட்கப்படலை. ஏன்னா இது உண்மை இல்லையா? இது உண்மை தானே? இது எந்த விதத்திலும் மாற்று கருத்து சொல்லக்கூடிய காரியம் இல்லையே. பவுல் சொல்கிறாரு ரோமர் 7வது அதிகாரத்தில் தன்னை குறித்து அவர் சொல்லும்படியான ஒரு காரியம். 18 அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை என்று சொன்னால் ஆவிக்குரிய நன்மையை குறித்து பேசுகிறார். இந்த உலகத்தில் செய்யும்படியான நன்மைகளை அல்ல, ஆவிக்குரிய குணங்களை குறித்து பேசுகிறார். ஆவிக்குரிய தெய்வீக தன்மைகளை குறித்து பேசுகிறார். ஆவிக்குரிய கனிகளின் பிரதிபலிப்பை குறித்து பேசுகிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தேவன் மிக உன்னதமாக செயல்படுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் வீழ்ச்சியும் தோல்வியும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். ஒருவேளை நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லலாம், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்புகிறேன்னு சொல்லலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிள்ளை என்று சொல்லலாம். பல விதங்களில் நீ சொல்லுகிற காரியம் தேவனோடு உன்னை இணைத்து காட்டும்படியான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அருமையானே, உன்னுடைய வாழ்க்கையில் அதற்கு உரிய இலக்கணத்தோடு நான் வாழுகிறேனா? நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் அதுக்குரிய இலக்கணம் என்னில் காணப்படுகிறதா? கடையில் ஒரு பொருள் வாங்கணுன்னா நம்ம சோதிக்கிறோம்ல, சரியாக இருக்குமா? வில் இட் ஃபிட்? பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, என்னிடத்தில் நன்மை வாசமாக இல்லை, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அநேகர் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ விரும்புகிறோம். ரொம்ப நல்ல காரியம் இல்லை? நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணும், ஆண்டவருக்கு ஏற்ற மனிதனாய் வாழணும், நல்ல ஒரு காரியம்தான், தப்பு இல்லை. ஆனால் அதன்படியாக நான் ஏன் வாழ முடிவதில்லை? பவுல் சொல்கிறார் 19 நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஒரு நேர்மையான மனுஷன் சொல்ல முடியும், நான் எத்தனையோ சமயங்களில் தப்பாக பேசிடுறேன்,
நான் எத்தனையோ சமயங்களில் ஒரு ஆண்டுடைய பிள்ளையை போல் நடக்காமல் இருந்துடுறேன். எத்தனையோ சமயங்களில் நான் இந்த உலகத்து மனுஷனை போல வாழ்கிறேன். எத்தனையோ சமயங்களில் என்னுடைய வாழ்க்கையானது சரியில்லை. நேர்மையான ஒரு அங்கீகரிப்பை பார்க்கும் பொழுது அது மிக நல்லது தான், இல்லைங்களா? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியாக தவறை சரின்னு சொல்கிறத விட தவறை தவறுன்னு சொல்லுகிறது எனக்கு பரிகாரத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் உண்டு. பவுல் சொல்கிறாரு, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் விரும்பாத தீமை செய்கிறதுனால எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ நான் போராட வேண்டியதாக இருக்கா? அப்போ என்னுடைய அந்த ஜென்ம சுபாவத்தோடு நான் போராட வேண்டியதாக இருக்கா? ஆமாம், நீயும் நானும் போராடித்தான் ஆகணும். ஆனால் என்னுடைய பலத்தினால் போராட முடியுமா? அதுதான் முடியாது. அதுதான் ஜெயிக்க முடியாது. இங்கே தான் பிரச்சனை. நீ 100 வயசு வாழ்ந்தாலும் உன்னுடைய சுபாவத்தை நீ மாற்றிக்கொள்ள முடியாது. பவுல் அழகாக ஆண்ட வேதம் சொல்லு, வரி குதிரை ஒட்டசிவங்கி என்னுடைய வரிகளை மாற்றிக்கொள்ள முடியுமா? அதனால தாங்க அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் எவ்வளோ சத்தியத்தை கேட்குறோம், எவ்வளோ வேதத்தை வாசிக்கிறோம், சரியாக தான் வாழணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் முடியறதில்லை. இல்லை, ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பழைய மனுஷன் வெளியே வந்துடுறான். மாம்சங்கிறது த ஓல்டு மேன், இந்த பழைய மனுஷன் வெளியே வர்றான். அந்த உள்ளான மனுஷன், உண்மையான மனுஷன் வெளியே வர்றான். அப்போ என்னால் மேற்கொள்ள முடியாதா? முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நீங்கள் பிராந்தி ஷாப்பில் போய் பாருங்கள், உண்மையாலுமே நீ விரும்பி தான் குடிக்கிறியாப்பா? நேர்மையானவன் சொல்லுவான், இல்லைப்பா நான் எப்படியோ அந்த பழக்கத்தில் அடிமை ஆயிட்டேன், இப்போ என்னால் முடியலை. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம், நல்ல ஒரு குடும்பம். அந்த அருமையான சகோதரன் எப்படி தான் இதுக்கு அடிமையானவர் தெரியல. அவருடைய மனைவி எங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டு, ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாக அவர்கள் முன்ன மாதிரி சந்தோஷமாக பேச முடியும். ஏன்னா தன்னுடைய கணவன் ஒரு குடிக்கு அடிமையாயிட்டார். அதில் இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? அவர் ஒரு சர்ச்சில் செக்ரட்டரி. அவர் ஒரு சர்ச்சில் செக்ரட்டரி, ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சில் செக்ரட்டரி. ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தார், செக்ரட்டரியாக இருந்தப்போ. ஆனால் இப்போது விட முடியல. ஆಮೇಲೆ உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியாது. உன்னை தெரிஞ்சுக்க, யூ கான்ட் சேஞ்ச், அப்சல்யூட்லி இம்பாசிபிள். அப்போ நீ போராட வேண்டியதாக தானே இருக்கு, இல்லை? அப்போ பவுல் சொல்றார், எனக்குள்ள போராட்டம் உனக்கு இருக்கு. அதனாலே பவுல் தன்னை குறித்து கன்க்ளூட் பண்ணுறார், நிர்பந்தமான மனுஷன் நான். 24 இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? Who can deliver me? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் இருக்கிற பக்தின்னு ஒரு நேரத்தில் இல்லை, ஒரு நேரம் இருக்கிற ஆவிக்குரிய வாஞ்ச நேரத்தில் இல்லை, ஒரு நேரம் உற்சாகமாக இருக்கிற இன்னொரு நேரம் என்னுடைய பக்தியெல்லாம் காணல் நீரை போல மறைந்து விடுகிறது. இல்லை, இதுதான் நீயோ நானும். வெளியான போராட்டம் ஒரு பக்கம், ஆனால் வெளியான போராட்டத்தை விட என் உள்ளான போராட்டம் மிக கடுமையானதாக தான் இருக்கு. இட்ஸ் டெட்லி, டெட்லி சென்ஸ்.
அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அப்போ ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்க முடியாதா? முடியாது. என்னுடைய பாவ சுபாவம் தேவனுக்கு பிரியமாக வாழும்படியாக என்னை நிறுத்தாத. அப்போ இப்படியே வாழ்ந்துட்டா இப்படியே வாழலாம். ஆனால் நம்ம எங்கே முடிய போகிறோம்? தேவன் இல்லாத ஒரு இடத்துல. இந்த உலகத்தில் எனக்கு தேவன் வேண்டான்னா அந்த உலகத்தில் மட்டும் நான் எப்படி தேவன் இருக்கிற இடத்துக்கு போக முடியும்? ஒரு விதத்தில் பவுல் சொன்ன மாதிரி, வேதம் சொல்கிற மாதிரி, அவன் பிறவாதிருந்தால் நல்லமாக இருக்கும். மனுஷனாக பிறக்காதிருந்தாவே பரவாயில்லைங்க, அதுவே பெட்டர். மனிதனாக பிறந்து அவனுடைய வாழ்க்கையில் இப்படி போராடுறதை விட அவன் பிறக்காமல் இருந்தாலே பரவாயில்ல. அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர முடியுமா? இல்லை. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அவிதமான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேவன் உடைய வாழ்க்கையில் இந்த பூமியை படைத்த அதே கடவுள், இந்த பூமியை சுற்ற பண்ணி கொண்டிருக்கிற அதே கடவுள், உன்னை படைத்திருக்கிறார். அதை படைத்த தேவன் தாமே அதைவிட உன்னை விசேஷமாக படைத்திருக்கிறார். பூமியோடு அவர் உறவு கொள்ள முடியாது, சூரியனோடு அவர் உறவு கொள்ள முடியாது, நட்சத்திரத்தோடு கூட அவர் உறவு கொள்ள முடியாது. ஆனால் மனிதனோடு அவர் உறவு கொள்ள முடியும். தேவாதி தேவன் மனிதனோடு உறவு கொள்ளும்படியாகவே அவன் படைக்கப்பட்டவன். அவரோடு இணைந்து வாழுகிற ஒரு இனிமையான வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டவன். உடைய வாழ்க்கையை நீ விட்டு விடாத. உடைய வாழ்க்கையை டோன்ட் கோ ஃபார் அ சீப் பார்கெயின். இல்லை, இந்த உலகத்தில் அந்தஸ்து பெருசில்லை, பணம் பெருசில்லை, எதுவுமே பெருசில்லை. ஐஸ்வர்யவான் நரகத்தில் போனான், ஆண்டவர் அவனை மதிக்கலை. ஏழை லாசரு கனப்படுத்தப்பட்டான். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் இவர். அம்மையாலே போராட்டம் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தை ஜெயிக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் தேவனே உனக்குள் வருகிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நீ என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தேவனே பாவியாகின் மேல் கிருபையாயிரும் என்று உன்னை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறையோ, என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறையோ, என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான நிலையை ஒத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக அவனை தாழ்த்துகிறையோ, என்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மட்டுமே நான் சார்ந்து வாழுவேன் என்று தீர்மானிக்கிறையோ, அன்றைக்கு இந்த அற்புதமான உன்னதமான நிகழ்வு ஒரு மனிதனில் நடைபெறுகிறது. அது என்ன நிகழ்வு? தேவனே மனிதனுக்குள் வருகிறார். மனிதன் தேவனை கண்டுபிடிக்க முடியாது. அவர் உன்னதமானவர், பரிசுத்தார். அவையில் என்னுடைய வாழ்க்கையில் உன்னை படைக்கப்பட்ட என்னுடைய நோக்கம் உன்னோடு உறவு கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையினுடைய உன்னதமான நோக்கம். God wants to bless you. உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் ஒரு உன்னதமான ஒரு சுதந்திரத்தை விட்டு போகும்படியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுக்காகத்தான் உன்னை அழைக்கிறார். ஆதாம் விழுந்து போன பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? Where are you, Adam? இந்த மாலையில் உன்னை பார்த்து அழைக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிற, எந்த ஒரு மனநிலையில் இருக்கிற? அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இவரிடத்தில் வருவதற்கு எதுவுமே தேவையில்லை. படிப்பு தேவையில்லை, பதவி தேவையில்லை, பட்டம் தேவையில்லை, தாழ்மை தேவை. பாவியாகின் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. உடைய சமூகத்தை தேடி வரும் பொழுது அவர் உன்னை கைவிட மாட்டாருங்க. அவரை நம்பி வருகிற ஒரு நாளும் ஒருவரும் கைவிட்டதில்லை. உனக்கு போராட்டமாக நீ தேவன் உனக்குள்ளாக வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, மாம்சத்தின் கிரியைகளை
ஆவியினால் அழித்தால் பிழைப்பீர்கள். Spirit of God will help you in your infirmities. உன்னுடைய பலவீனத்தில் பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துகிறார். ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உன்னுடைய பலத்தினால் வாழும்படியாக வாழ்க்கை அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. தேவ பலத்தினால் வாழும்படியான ஒரு வாழ்க்கையே கிறிஸ்தவ வாழ்க்கை. A call to live victoriously with the strength of God. ஒருவேளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும்னு நினைக்கலாம், அல்லது ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு நினைக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும்னு நினைக்கலாம். நீ தோற்று போகிறியா? பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டியதில்லை. உன்னை அழைக்கிற ஒரு தேவன் உண்டு. வருத்தப்பட்டு பாரச்சமுகளை நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுமாதிரி இது ஒரு கதை அல்ல. பாவம் நம்மை நிர்பந்தமாக்குகிறது. பாவ வார்த்தைகள் புண்படுத்துகிறது. பாவத்தின் வார்த்தைகள் காயப்படுத்துகிறது. என்னை காயப்படுத்துகிறது, மற்றவர்களை காயப்படுத்துகிறது, குடும்பங்களில் பிரிவுகளை உண்டாக்குறது, குடும்பங்களில் சமாதானத்தை எடுத்து போடுகிறது, சந்தோஷத்தை எடுத்து போடுகிறது. வேதம் சொல்லுது, பிரயோஜனமான வார்த்தைகள் இருக்குமானால் பேசு. அநேக சமயங்களில் நம்ம என்ன பேசுகிறோன்னு கூட உணராமல் பேசிகிட்ருக்கிறோம். பேச வேண்டாத வார்த்தைகளை பேசுகிறோம், பேச வேண்டிய வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறோம். போராட்டம், உள்ளான இந்த போராட்டம், இந்த உள்ளான போராட்டத்திற்கு பதில் என்ன? ஒரே ஒரு பதில் தான், உன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பது தான். நீ வாழ்க்கையில் இது இல்லைன்னு சொன்னால் நீ தேவனிடத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆಮೇಲೆ இன்னுமாக நீ ஒப்புக் கொடுக்கலையே, முழுமையாக இவர் ஒப்புக் கொடுக்கல. நீ உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய உன்னதமான கிருபையை விளங்க பண்ணும். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றியின் முழுமை எது தெரியுங்களா? இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவம் என்று கிறிஸ்தவன் என்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் why we fail? ஏன் நான் தோற்று போகிறேன்? நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? நான் பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? இது கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வியில் என்ன கேட்டால், என்னுடைய வாழ்க்கையில் நான் தோற்று வாழ்ந்து கொண்டிருந்தேனானா பரிசுத்த ஆவியான இடையில் இல்லையோ, பரிசுத்த ஆவியானில் வாசம் இல்லையோ? இயேசு சொன்னார், நான் போனால் உங்களுக்கு நலமானது. I'll send you helper. தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களோடு உங்களுக்குள்ளும் இருப்பார். நான் ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளம் என்ன? எபேசியர்கள் நிருபத்தில் பவுல் சொல்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டதனுடைய ஒரே ஒரு அடையாளம் இது தாங்க. மற்ற எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டுடுறேன், மற்ற எல்லாவற்றையும் நான் விட்டுடுறேன், ஒரே ஒரு அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பேன். நான் இது தான் நான் சொல்லுவேன். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற இல்லையான்றதை குறித்து சொல்லும்படியான ஒரே ஒரு பதில் இது தான். பரிசுத்த ஆவியான் உனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருப்பார், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இல்லைன்னா நீ ரட்சிக்கப்படலை. பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுது, ஆவியான வரும் பொழுது எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரை சாட்சிகளாயிருப்பீர்கள். யூ வில் லிவ் as a witness. பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருந்தா, பரிசுத்த ஆவியின் கனிகள் இல்லையா? ஆவியினால் நான் நடத்தப்படுகிறேனா? ஆவியினால் நான் பலப்படுத்தப்படுகிறேனா? இயேசு சொன்னார், நீங்கள் சாட்சியாக இருக்கும்படி பலனடைவீர்கள். ரட்சிப்பினுடைய ஒரே ஒரு அடையாளம் இது தாங்க.
எபேசியர் 1 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், 13:1-13, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வேறு ஒன்றுமே எனக்கு தேவையில்லை. Am I sealed with the Holy Spirit or not? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையாங்கிறதுக்கு இது ஒரு போதுங்க. அம்மையாலே பரிசுத்த ஆவியா என்னோடு கூட இருக்கிறாரா? என்னை பலப்படுத்துகிறாரா? என்னை வழிநடத்துகிறாரா? அவர் சகல சத்தியத்துக்குள் என்னை வழிநடத்துவார்னு வேதம் சொல்லுது. பயமுள்ள ஆவியை கொடாமல் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுப்பார். உடைய வாழ்க்கையில் என்னை சிந்தித்துப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஒரே ஒரு கேள்வியின் அடிப்படையில் உன்னுடைய ஆத்துமாவை குறித்து யோசித்துப்பார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? திரியேக தேவன் உனக்குள்ளாக இருப்பார். இந்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்கு வேண்டுதல் செய்கிறார். உன்னுடைய தாப்பனிடத்தில் போகிறதுக்கு உனக்கு ஜெபம் பாரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீ பயந்து நடுங்க மாட்டேன். என் தகப்பன், மை ஃபாதர். அதனாலே உன்னுடைய வாழ்க்கையை நீ யோசித்துப்பார். உன்னை நீ ஒரு அரைகுறையான நிலையில் திருப்திப்படுத்துவது உனக்கு உதவி செய்யாது. There is a definite sign, திட்டமான அறிகுறி. பரிசுத்த ஆவியானவர் உன் மூலமாக பேசுகிறாரா? உன்னோடு இருக்கிறாரா? உன் மூலமாக பேசுகிறாரா? உன்னை வழிநடத்துகிறாரா? உன்னை பலப்படுத்துகிறாரா? உன்னை தாங்குகிறாரா? நீ தேவனுடைய பிள்ளை என்ற அந்த முத்தரிப்பை no power in the world can break. You are sealed. நீ முத்தரிக்கப்பட்டிருக்கிறாய். You are the child of God. அம்மையாலே இது இல்லைன்னா உடைய வாழ்க்கையில் தேவன் எங்கே இருக்கிறார்? Where is your God? நீ சொல்லுகிற கர்த்தர் உனக்குள்ளாக எங்கே இருக்கிறார்? அவர் வெளியே இருக்கிறாரா? உள்ளே இருக்காரா? அவர் வெளியே இருக்கும்படியான தேவன் அல்ல, உள்ளே இருக்கிற தேவன். இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தினுடைய சத்தியத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அறிக்கை, ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் இன் மீ, எனக்குள்ளே இருக்கிறார். பவுல தான் சொல்ல போராட்டம். அவர் வரும் பொழுது இது போராட்டமாக இருக்கு, அது வெற்றியாக இருக்கும். பவுல் ரோமருக்கு சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான். ஆனால் அடுத்து சொல்கிறாரு, மிக அருமையான கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வெற்றியை சொல்லுகிறார். ஹவு குட் கம் திஸ்? இந்த வெற்றி எப்படிங்க வந்தது? நிர்பந்தமான மனுஷன் நான், விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பா தீமை செய்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இந்த மனுஷன், how could he tell? 8வது அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நீ எந்த பிரமாணத்தினாலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஆவியின் பிரமாணம் உன் வாழ்க்கையில் இருக்கா அல்லது மாம்சத்தின் பிரமாணம் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் ரொம்ப ஒன்றா யூ கேன் பில்ட் இட் ஆர் ஜஸ்ட். வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல அவர் சொல்கிறார் 2வது வசனத்தில், the law of the spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்கள் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிற்றேன். பவுல் மட்டுமில்லை, இந்த உலகத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் சொல்லக்கூடிய ஒரே, I am delivered from the
bondage of sin, பாவத்தின் அடிமைத்தனம். The bondage of a life which is a reckless one. ஒரு அர்த்தமல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிற அடிமைத்தனத்திலிருந்து தேவனை விடுதலையாக்கியிருக்கிறார். ரட்சிப்பு என்பது தேவ ஆவியான ஒரு மனிதனுக்குள் வந்து வாசம் பண்ணுகிற வாழ்க்கை. அந்த ஆவியின் பிரமாணம் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நீ எந்த பிரமாணத்தினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? On what basis, on what law are you being guided? ரொம்ப ஆழமாக சிந்திக்கணுங்க. ஏன்னா உடைய வாழ்க்கையானது the Lord will weigh on the balance. தராசில் உன் வாழ்க்கையை நிறுத்துவார். ஐமையாளே, உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியாகத்தான் இருக்கு. ஸ்டில் ஐ எம் எ மேன் ஆஃப் ஃபெயில்யூர். ஒரே சிந்தையோடு ஆண்டவருக்கு மட்டும்தான் பிரியமாய் நான் வாழணும், ஆண்டவரை மற்ற ஏற்று வாழணும்னு சொல்லி வாழ்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ரொம்ப கம்மி. ஆனால் அப்படி வாழ்களுடைய வாழ்க்கையை கட்டப்படுகிறதை நோக்கிப்பார். See a man who is blessed of the Lord. தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை நோக்கிப்பார். கிறிஸ்துவண்டவா, ஒப்புக்கொடு. எந்த மன்றம் 2 நினைவுகளால் குந்தி வாழுவ? பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்று. எந்த நாட்கள் எவ்வளவு நாளாக 2 நினைவுகளால் குந்தி நடப்பாய்? என்ன பிரமாணம் உன்னை ஆளுகை செய்கிறது? ஆவியானவருக்குள்ளே இருக்கிறாரா? ஆவியின் பிரமாணம் உன்னை வழிநடத்துதா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, போராட்டம் என்பது வெற்றிக்குள் முடிகிற ஒரு போராட்டம். இது தேவாவியானவர் பாவம் மரணம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக